ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி புதினா சட்னி தாங்க பார்க்க போகிறோம். நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. எப்பவும் ஒரே மாதிரி சட்னி செஞ்சு போர் அடிக்கிறப்ப இதை போல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, தக்காளி சாதம், லெமன் சாதத்துக்கெலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி புதினா சட்னி செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இது கூட 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா வதங்கி வரணுங்க. அது வரைக்கும் கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே 4 தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வரணுங்க. அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே நான் 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இது கூட கொஞ்சமாக தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன அளவு புளியை இந்த அளவு எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் உள்ள ஹீட்டே இதுக்கு போதுங்க. ரொம்ப நேரம் இது வந்து வதங்க வேண்டியதில்லை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறடிச்சுங்க. இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இதை வந்து நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரைச்சாச்சுங்க. இந்த அளவு அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நான் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலெல்லாம் சேர்த்து தாளிச்சாச்சுங்க. இப்போ இது கூட இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான தக்காளி புதினா சட்னி ரெடிங்க. இது வந்து இட்லி, தோசை, தக்காளி சாதம், லெமன் சாதத்துக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.